சினிமாவில் இருக்கும்போது மட்டும் விஜய், அரசியலுக்கு வந்தோன்னே ஜோசப் விஜயா, எங்கேருந்து வந்துச்சு இந்த ஜோசப் இப்படின்னு ஆவேசமாக கேட்டிருக்கிறார் அண்ணன் சீமான். நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏன் ஒருவர் அரசியலுக்கு வந்தால் ஜோசப் அப்படின்னுங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது, அல்லது ஒரு கிறிஸ்துவ அடையாளத்துடன் இருக்கிறவர் தமிழகத்தின் முதல்வராக கூடாதா, அல்லது கிறிஸ்துவ அடையாளத்தின் மீது அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்று விஷயம், அவர் தன்னை ஜோசப் விஜய்னு இப்போ அறிவிக்கலை. 2017 மெர்சல் பிரச்சனை வந்தபோது ஹெச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் இவர் பேர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய லெட்டர் பேடில் ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு லெட்டர் பேடின் மூலமாக பதில் கொடுத்தவர் திரு விஜய் அவர்கள். அதில் என்ன பிரச்சனை? அவருடைய அரசியலை நீங்கள் விமர்சிங்க, அவர் பேர் தொடர்பாக கேள்வி எழுப்புவதன் வழியா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு ஜோசப் விஜயாக ஒருவர் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாதா? கிறிஸ்துவ அடையாளத்துடன் இருக்கிற ஒருவர் முதல்வர் ஆகக்கூடாதா? நாளை ஒரு முஸ்லீம் அடையாளத்துடன் இருக்கிற ஒருவரை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்வது தவறில்லை என்றால், அண்ணன் சீமான் அவர்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கிற பேரே செபஸ்டியன் சைமன் இருக்கு. தமிழ்நாட்டின் முதல்வராக உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்கிருந்து வந்துச்சு இந்த ஜோசப்? எங்கிருந்து வந்துச்சு இந்த ஜோசப்னு கேட்குறாரு. ஜோசப் வர்றதுல திரு சீமான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பெரம்பலூர்ல சாதி மத அடையாளம், திருச்சி கிழக்கில் மத அடையாளம், இது என்னங்க? தமிழ்நாடு முழுக்க மதம் சாதி அடிப்படையிலான வாக்குகளை உடைத்து இன்னைக்கு டிவிக்கே ஜெயிச்சிருக்கு. அதை ஒத்துக்கோங்க. நீங்கள் டிவிகே பற்றியும் டிவிகே அரசை பற்றியும் விமர்சிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் விமர்சிங்க, உங்களுடைய நிர்வாக முறைகேட கேள்வி கேளுங்க, ஊழல் நடந்தால் கேள்வி கேளுங்க, அதில் எதுலேயுமே தப்பு இல்லை. ஆனால் ஒருவர் கிறிஸ்துவ அடையாளத்துடன் இருக்கிறார், அதனால் நான் கேள்வி கேட்பேனுங்கிறது எவ்வகையில் நியாயம்? கிறிஸ்டின் பாப்புலேஷன் அவ்வளவு பெருசாக இருக்கா? மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் ஒரு 7% இருப்பாங்களா? முஸ்லீம் பாப்புலேஷன் ஒரு 6% இருப்பாங்களா? 2011 கணக்கெடுப்பின்படியே மிஞ்சி போனால் சிறுபான்மையினருடைய வாக்குனுங்கிறது 12%க்குள்ள. இந்த 12% மட்டுமே ஓட்டு போட்டு விஜய் முதல்வர் ஆயிட்டாரா? இந்துக்கள் ஓட்டு போடலையா? எல்லா சாதியினரும் ஓட்டு போடலையா? எங்கே அவருக்கு ஓட்டு விழுகலை? எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் அவர்களை ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த போக்கை ஏன் நான் கண்டிக்கிறேன்னா, இது ஒரு வலதுசாரி போக்கு. இதை ஒரு பிஜேபிக்காரர் பேசலாம், ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பேசலாம், ஆனால் ஒரு நாம் தமிழர் பேசக்கூடாது. சீமானவர்களுக்கு முன்னாடி தொல் திருமாவளவன் அவர்கள் இதை சொல்றாரு. அப்பயே எனக்கு ஆச்சரியம், எதற்கு இதை சொல்லணும்? முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோ ஒரு தலித்தோ முதல்வராக வரக்கூடாதா? அப்படி வரலைன்னா நாம் என்ன சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறோம், நாம் என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம், நாம் என்ன எவால்வ் ஆகிருக்கிறோங்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் முட்டாள், ஓட்டு போட்டதெல்லாம் நடிகர் பின்னாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓட்டு போட்ட மக்கள் முட்டாள்தனமாக இருந்தார்கள், அவங்களுக்கு அவங்க எம்எல்ஏ யார் அப்படின்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது யாருன்னு தெரியாத, ஊர் பேர் யாருன்னு தெரியாதவர்களிடம்தான் நீங்கள் தோத்தீங்களா? அப்புறம் இவ்வளவு நாள் உங்கள் கொள்கையை நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீர்கள்? தமிழ் தேசிய அரசியலை இத்தனை ஆண்டு காலம் முன்வைக்கிறீங்களே, நீங்கள் ஏன் மக்களை இன்னும் நீங்கள் எஜுகேட் பண்ணலை? 8.5% இருந்த உங்களுடைய வாக்குங்கிறது இன்னைக்கு 4% குறைஞ்சிருக்கிறே, அதை பற்றி கவலைப்படுங்க. அது குறித்து நீங்கள் மக்கள்கிட்ட இன்னும் எப்படி போய் சேர்றதுன்னு போய் சேருங்க. மக்களை முட்டாள்னு சொல்கிறீங்க. அப்போது வீதி வீதியாக கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு வீதி வீதியாக மக்கள் தொண்டாட்டிட்டு இன்னைக்கு வரையும் மக்கள் நிராகரிக்கப்படுகிற அந்த கம்யூனிஸ்ட்காரர்கள் கூட அவங்க கூட மக்களை முட்டாள்னு சொல்லலை. மக்களை நாங்கள் இன்னும் ஒன்று திறப்போம், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஐயா நல்லகண்ணு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க எந்த பதவியிலையுமே இல்லாதவர். ஐயா நல்லகண்ணு எல்லா தடவையும் எப்போதெல்லாம் எம்பிக்கு நின்றிருக்கிறாரோ, எப்போதெல்லாம் எம்எல்ஏக்கு நின்றிருக்கிறாரோ அப்போதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டார். அந்த நல்லகண்ணு ஐயா கூட மக்களை முட்டாள்னு சொல்லலை.
இப்படி சினிமா கவர்ச்சிக்கு பின்னாடி ஓடிட்டாங்கன்னு சொல்லலை. ஒரு நடிகனுக்கு பின்னால் ஓடிய அறிவுகட்ட கூட்டம்னு பேசினதில்லை. ஏன்னா ஒரு பொறுப்பான தலைவன் எப்போதுமே மக்களை திட்ட மாட்டான், மக்களை எஜுகேட் பண்ணுவான். அதுதான் பொறுப்பான தலைவனுடைய வேலை. மக்கள் மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க கவர்ச்சியின் பின்னால் தான் ஓடுவாங்க. அப்படி கவர்ச்சியின் பின்னால் ஓடுகிற மக்களை நீங்கள் தத்துவம் பின்னால் இழுங்க, அவங்கள நீங்கள் எஜுகேட் பண்ணுங்க. அதனால தானே தலைவர்களாக இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு மக்களையே குறை சொல்கிறது, மக்களையே குத்தம் சொல்கிறது, நீங்கள் தான் தப்புன்னு சொல்கிறது எப்படி சரி? இதில் ரொம்ப எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, அவர் மேடையில் அதீத உணர்ச்சி வசப்பட்டு சில கெட்ட வார்த்தைகள் மாதிரியான சில விஷயங்கள் பேசுகிறார். இந்த தாலி அறுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரியான சில கெட்ட வார்த்தைகள் மாதிரியான வார்த்தைகள் அண்ணன் பேசுகிறார். உண்மையிலேயே அண்ணனிடமிருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு முதிர்ந்த தலைவர், இன்னமும் சொல்ல போனால் தமிழ் தேசிய அரசியலை தமிழகம் முழுக்க எடுத்துட்டு போன தலைவர், விடுதலை புலிகளின் தியாகத்தை தமிழகத்தின் வீதிகளிலெல்லாம் முழங்கிய ஒரு தலைவர். தமிழில் எத்தனையோ நல்ல சொற்கள் இருக்கிறது. தமிழகத்தின் இலக்கியங்களை எல்லாம் அறிந்த ஒரு தலைவர் மக்களிடம் ஆபாச மொழியில் பேசினால் உங்களுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் என்ன வித்தியாசம்? அப்போது உங்களுடைய தரம்னுங்கிறத நீங்கள் அவ்வளோதான் வைக்கிறீங்களா? நாங்கள் உங்களை எங்கேயோ வச்சுருக்குறோம். அண்ணன் சீமான் நம்மளை எல்லாம் அரசியல் படுத்துகிறாரு, நம்மளை எல்லாம் நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்களை, நாம் எந்தெந்த விஷயம் மறைநீர் மாதிரியான கான்செப்டை பேசுகிறாரு, நாம் எந்த விஷயத்திலெல்லாம் சுரண்டப்படுறோம்னு பேசுகிறாரு, வழக்கொள்ளைக்கு எதிராக நிற்கிறாரு, எப்போதெல்லாம் நாம் எந்தெந்த விஷயங்களில் நம்முடைய உரிமை பறிக்கப்படுதோ அந்த உரிமை பறிக்கப்படுகிற விஷயத்திலெல்லாம் அண்ணன் சீமான் நிற்கிறார்னு மக்களாகிய நாங்கள் நினைக்கிறோம். ஆனா நீங்க வசை அரசியல் யாருக்கும் ஒருபோதும் பலனளிக்க போறதில்லை. அது சமூகத்தின் தீய விளைவுகளைத்தான் ஏற்படுத்த போகுது. நீங்கள் தீய விளைவுகளை நம்ம தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்த போறீங்களானுங்கிற கேள்வியை தான் நாம் கேள்வி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கமான உங்களுடைய ஆவேசமான பேச்சு, அதில் மாற்று கருத்தே இல்லை. மக்களை எழுச்சியூட்டுகிற, இளைஞர்களை கவருகிற உங்களுடைய பேச்சு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எதுக்கு தேவையில்லாத இந்த வசை அரசியலும், எதற்கு தேவையில்லாமல் ஒரு பெயரை வைத்து ஒருவரை அடையாளப்படுத்துகிற இந்த அடையாள அரசியலையும் முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறத தான் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இதை நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் கைவிட்டார் அப்படின்னா அந்த கட்சிக்கு பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுகிற கோடான கோடி இளைஞர்களுக்கு அது பெரிய சிறப்பாக இருக்கும். இன்னொன்று அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய தம்பிகள்கிட்ட சொன்னேன், உனக்கு நீ பேசுகிறது ஒன்று சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு உன் எதிரிகள் பேசுகிறத வேணாம் அப்படின்னு கோபப்பட்டாங்கன்னா நீ மீண்டும் மீண்டும் பேசுன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திரு சாட்டை துரைமுருகனுடைய பேச்சையெல்லாம் அண்ணன் என்டாஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா மக்கள் வெகுவாக நாம் தமிழரில் இருக்கிற பிள்ளைகளே வெகுவாக திரு சாட்டை துரைமுருகனுடைய பேச்சை ரசிக்கலை. இவ்வளவு பிலோ த பெல்ட் போக வேணாம் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுடைய எண்ணமாக இருக்குது. அதை அண்ணன் சீமான் அவர்கள் புரிஞ்சுக்கிடணும். இதிலிருந்து ஜனநாயக ரீதியாக இது தொடர்பாக கேள்வி எழுப்புவர்களை எல்லாம் அண்ணன் வெளியில் அனுப்புகிறாரு. இதுவும் கட்சிக்கு நல்லதில்லை. கட்சியில் ஒரு ஜனநாயகத்தை அண்ணன் உத்தரவாதப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது மாதிரியான அரசியல் செய்திகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.